இதையும் கேக்குறாங்க. என்ன பண்ணலாம்? என்னென்ன ஐடியா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். கிட் அந்த கண்டெய்னர்ல வரணும். இல்ல இதையும் நீங்க எம்ல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இதுல என்ன நீங்க சொல்ல வரீங்கன்னா, இந்த கண்டெய்னருக்குள்ள தான் நான் இருக்கேன். கண்டெய்னர்லயே இப்ப கமாண்ட கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிரலாம். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. வேற? நீங்க என்ன சொன்னீங்க? டாக்கர் ஃபைல் எழுதணும்ல, விம் டூப்ளிகேட்டுக்கு எழுதுன மாதிரி அது கூடவே கிட்டையும் ஆட் பண்ணா நடக்கும்னு சொல்றீங்க. சோ என்னன்றத ஃபைனலைஸ் பண்றேன் நானு. உங்களோட சொல்யூஷன் படி இந்த மெஷின் அதாவது சாரி இந்த கண்டெய்னர்ல இப்ப நான் கிட்ட ஆட் பண்ணேன் அப்படின்னா அந்த கண்டெய்னர்ல மட்டும்தான் இருக்கும். என்ன கமாண்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க? என்ன கமாண்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணலாம்? apt install gitன்னு கொடுத்தாலே அது டவுன்லோட் ஆயிடும். சிம்பிள் ப்ராசஸ் தான். ஆனா என்ன டிராபேக்னா இந்த ஒரு கண்டெய்னர்ல மட்டும்தான் அந்த கிட்டோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். இன்னொரு டெவலப்பர் வராரு. அவரும் இந்த 3 இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் கேக்குறாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த ஃபைல்ல என்ன இருக்கு? நீங்க மறுபடியும் ஃபைல் எழுத வேண்டியது இல்ல. இப்ப அவர் அதாவது சொல்யூஷன் என்ன அப்படின்னா டிஃபரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு கிட் இந்த கண்டெய்னர்ல வர்றதுக்கு. ஓகேவா? ஒண்ணு நான் டைரக்டாவே இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஒரு டெவலப்பருக்கு மட்டும்தான் கிட்டும் டூப்ளிகேட்டும் விம்மும் கிடைக்கும். இன்னொருத்தர் வராங்கன்றப்போ நான் புதுசா ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும். அந்த கண்டெய்னருக்கு தேவையான ஃபைல் எழுதணும். அந்த ஃபைல்ல விம் டூப்ளிகேட் கிட்டும் இருக்கிற மாதிரி நான் ஆட் பண்ணாதான் அவருக்கும் 3மே கிடைக்கும். ஆனா எனக்கு அப்படி பண்ணக்கூடாது. ஒரே டைமே கிரியேட் பண்ணி வச்சுட்டு ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? எடிட் பண்ணி ஸ்கிராச்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றதுதான் கரெக்ட். ஃபைல் எழுதுறது அந்த ஃபைல்லயே 3 பேரோட இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து இமேஜா எடுத்து அந்த இமேஜை நான் ஹப்ல போட்டு சேவ் பண்ணி அதுக்கப்புறம் எத்தனை பேர் கேட்டாலும் நான் அதையே ரீரன் பண்ணி ஒரு கண்டெய்னர் கொடுத்துடலாம். ஆனா நம்ம இப்ப பண்ணணும் எப்படி பண்றது? கண்டெய்னர்ல இருந்து வெளில வந்துடுறேன். நான் டைரக்டா இன்ஸ்டால் பண்றதா இல்ல. நான் மறுபடியும் ஃபைல் எழுததான் போறோம். So let me write a file. அதுக்குன்னு ஒரு ஃபோல்டரும் கிரியேட் பண்றேன். make directory file for git cd file for git. தனி ஃபோல்டர், இது புது ஃபோல்டர் கிட்டுக்காகன்னு சொல்லி நான் கிரியேட் பண்றது. அண்ட் கிளியர் பண்ணிட்டு vi புது டாக்கர் ஃபைல் நம்ம எழுத போறோம். ஓகேவா? அந்த டாக்கர் ஃபைல் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? டாக்கர் ஃபைல் மறுபடியும் எழுத போறோம். from அடுத்து OS நேம். எந்த OSல? இப்ப புது ரெக்குவயர்மெண்ட் என்ன? நமக்கு 3மே இருக்கணும். கரெக்டா? ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ்ல OS இன்ஃபர்மேஷனும் இருக்கு, விம்மும் இருக்கு, டூப்ளிகேட்டும் இருக்கு. அது என்ன இமேஜ்? அது என்ன இமேஜ்? விம் இமேஜ். நீங்க உபுண்டுன்ற OS இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால டைரக்டா போய் உபுண்டு எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணீங்க. இப்பதான் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜா பேஸா போடலாம். ஓகேவா? சோ from vim image followed by உங்களுக்கு தேவையான கிட்ட மட்டும் ஆட் பண்ணா போதும். மெயின்டெய்னர் அது ஸ்கிப் பண்ணாலும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து run apt பேஸ் OS என்னதான்? உபுண்டு தான். இமேஜ் பேர் தான் vim இமேஜ்னு வச்சிருக்கோம். apt install git -y. அவ்வளவுதான். இப்ப எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு இமேஜ் நமக்கு கிடைச்சிரும். சோ docker run docker build -t git image followed by present directoryல உள்ள docker file தான் நீ ரன் பண்ண போறேன்னு சொல்லி நான் டாட் கொடுத்துட்டேன். docker file இந்த பேர்ல மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். வேற எந்த நேம்லயும் நீங்க கிரியேட் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு ஃபைலுக்கும் நம்ம தனித்தனி டைரக்டரி கிரியேட் பண்ணணும். ஓகேவா? சோ இல்லனா ஒரே ஃபைலை நீங்க மறுபடியும் எடிட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்? docker images போட்டா இவங்க 2 பேரையும் விட்டுருங்க. nginxயும் http விட்டுறலாம். உபுண்டு வந்து வெறும் OS இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ். விம் இமேஜ்ல
Ubuntu, Vim, duplicate. மேல இருக்கிறவங்க Ubuntu, Vim, duplicate, Git 4மே இருக்கு. சோ அது எல்லாமே இருக்கிற மாதிரி இமேஜ் இருக்கு. இந்த இமேஜை இப்ப நான் ஹப்ல புஷ் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சிடலாம். எப்ப வேணாலும் நீங்க புல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் இப்பவே இந்த கண்டெய்னரும் கிரியேட் பண்ணிடலாம். கண்டெய்னர் கிரியேட் பண்றதுக்கு docker run -itd -name git container followed by image ஓட பேர். கிட்ன்றதும் பேக்கேஜ் தான், ப்ராசஸர்லாம் கிடையாது. அப்ப போர்ட் நம்பர்லாம் நீங்க எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்ல. டைரக்டா என்னுடைய இமேஜ் பேரை கொடுத்துட்டேன். ஸோ கண்டெய்னரும் ரெடி. டாக்கர் ps கிட் இமேஜை யூஸ் பண்ணி கிட் கண்டெய்னர் ரெடி. இப்ப இதுல என்டர் ஆகி பார்க்கலாம். டாக்கர் exec இதுல duplicate இருக்கு, விம்மும் இருக்கு. அடுத்து கிட்னு போட்டா கிட் கமாண்ட்ஸும் காட்டும். ஓகேவா? இது எல்லாமே கிட்டோட கமாண்ட்ஸ். சோ இதெல்லாம் காமிக்குது அப்படின்னா கிட் இருக்கிறதுனால தான் காமிக்குது. இப்போ நீங்க apt கமாண்ட் போட்டு வேற ஏதாவது இன்ஸ்டால் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றது தான் நான் காமிக்கிறேன். எப்படி வேணாலும் கொண்டு வந்துக்கலாம் கிட்ட. பட் இருக்கிற இமேஜை ரீயூஸ் பண்றது எப்படின்றத நான் காமிச்சேன். புரியுதா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஆன்லைன்? அது வொர்க் அவுட் பண்ணிட்டு நான் டவுட் இருந்தா கேட்கணும். அவுட்புட் வர்றதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். சொன்ன வரைக்கும் கிளியரா இருக்கா? அதாவது டவுட்ஸ் இருக்கா புரியாம? புரிஞ்சுமா உங்களுக்கு ஆஃப்லைன் புரிஞ்சுதா? ஓகே. சோ இந்த மாதிரி நான் இப்போ 2 விதமான டாக்கர் ஃபைலை நான் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ரெண்டு விதமான டாக்கர் ஃபைல் எழுதி காமிச்சிருக்கேன். ஒன்னு ஃப்ரெஷ்ஷான ஃபைல், இன்னொன்னு அந்த ஃபைல்ல இருந்து நமக்கு கிடைச்ச இமேஜை ரீயூஸ் பண்ணி ஒரு ஃபைல் நான் காமிச்சிருக்கேன். சோ இது ரெண்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு அந்த டாக்கர் ஃபைலை விட்டுட்டு புதுசா ஒரு கண்டெய்னர் நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். அந்த கண்டெய்னர் ஒரு MySQL கண்டெய்னர். இப்போ வந்து நீங்க Nginx கண்டெய்னர் பாத்தீங்க, HTTPD பாத்தீங்க, அதாவது வெப் சர்வர்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு காமிச்சேன். இதுவே ஒரு DB கண்டெய்னர் உங்களுக்கு வேணும். அப்போ அதுக்கு இமேஜ் இருக்கான்றத நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதாவது MySQL, Oracle, Postgres, Microsoft SQL அந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே உங்க டாக்கர்ல இருக்கான்றதை நீங்க சர்ச் பண்ணி பார்த்து அதை யூஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் நம்ம கிரியேட் பண்ண முடியும். கண்டெய்னர் உங்களுக்கு என்ன மாதிரி கண்டெய்னர் வேணும்னாலும் இமேஜஸ் அவைலபிள் தான். ஓகேவா? சோ அதை நம்ம சர்ச் மட்டும் பண்ணிக்கலாம். MySQL இமேஜ் ஒண்ணு இருக்கு. இப்ப நான் வந்து ஃபைல்லாம் எழுதல, சும்மா ஸ்டார்ட்ல காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் மட்டும் காட்டுறேன். அந்த ஃபைல் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ MySQL கண்டெய்னர் ஒண்ணு நான் லான்ச் பண்ண போறேன். இது என்ன இமேஜ்? அபிஷியல் டாக்கர் இமேஜ். அப்ப அதை கொண்டு வரதுக்கு கமாண்ட் டாக்கர் புல். நம்ம புல் பண்ணணும், லோக்கல்ல தான் இருக்குன்றத உங்களுக்கு காமிச்சிட்டேன், பரவாயில்ல, புல் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டாக்கர் புல் MySQL புல் பண்ணியாச்சு. டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு நான் போட்டோம்னா இமேஜ் இந்த இடத்துல MySQL ஒண்ணு இருக்கு. இப்ப அதை நான் கண்டெய்னரா லான்ச் பண்றேன். கமாண்ட் ஃபைல் டு இமேஜ் பில்ட் இமேஜ் டு கண்டெய்னர் ரன். ஓகேவா? சோ BR ஆல்பபெட் ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ டாக்கர் ரன் -itd -name parameter அதுக்கு dbன்னு கொடுத்துக்கிறேன். இப்ப கிரியேட் ஆக போற கண்டெய்னருக்கு நான் கொடுக்கிற பேர் வந்து db and followed by வேற MySQL போர்ட் நம்பர் 3306. ஓகேவா? சோ -p போர்ட் நம்பர் 3306:80. ஓகேவா? அடுத்து இமேஜோட பேரு MySQL கண்டெய்னர் ரெடி. இப்ப டாக்கர் ps-னு போட்டா ஏன் காட்டல? PS ஓட அவுட்புட் என்ன காட்டும்? ரன்னிங் கண்டெய்னர்ஸ் காட்டும். இப்ப எனக்கு கண்டெய்னர் ரெடின்னு மேல காட்டுது, ஆனா கண்டெய்னர் இங்க எனக்கு ரன்னிங்ல காட்டல. அப்ப எங்க இருக்க வாய்ப்பு உண்டு? மேபி ஸ்டார்ட் ஆகாம இருக்கலாம்.
அப்ப எனக்கு ஸ்டார்ட் ஆகிற கண்டெய்னர்ஸா இருக்கட்டும், ரன் ஆகாத கண்டெய்னர்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கமாண்ட் -a ஆல் கண்டெய்னர்ஸ்ல சொன்னேன். அப்படி போட்டீங்கன்னா inactive கண்டெய்னர்ஸையும் காட்டும். இங்க MySQL கண்டெய்னர் எக்ஸிட் ஆகி 32 செகண்ட் ஆகுதுன்னு காட்டுது. ஆனா எனக்கு அங்க என்னன்னு காமிச்சது? ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் காமிச்சிருக்கு. கிரியேட் ஆயிருச்சு. ஆனா ரன் ஆகாம ஏதோ அங்க லைக் ப்ராப்ளமா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கண்டெய்னர் கிரியேட்டட். அது ஸ்டார்ட் ஆகுறப்பதான் ப்ராப்ளம்னா அப்ப நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கலாங்க? ப்ராசஸர் தான் ஸ்டேட்டஸ். இன்ஸ்பெக்ட் ஓகே. டாக்கர் இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக் மட்டும் தான் காட்டும். அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு காட்டாது. அப்ப என்ன செக் பண்ணணும்? ஈவென்ட்ஸ் லாக் செக் பண்ணணும். சோ டாக்கர் லாக்ஸ் போட்டு அந்த கண்டெய்னரோட ஐடி என்னன்னு காட்டுது? கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சு. கண்டெய்னர் MySQL DB கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகணும்னா அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகுது நீங்க அதுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிளா கொடுக்கணும். அதாவது ஒரு இன்புட்டா நீங்க கொடுக்கணும். உங்க DB கண்டெய்னர் வரும் இல்லையா, அது ஒரு பாஸ்வேர்டோ இல்ல யூசர் நேமோ ஏதாவது ஒண்ணு கொடுத்தாதான் கிரியேட் ஆகும். அதுதான் அந்த இடத்துல நமக்கு எரர். சோ இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க என்விரான்மெண்ட் வேரியபிளா பாஸ் பண்ணாதான் அந்த கண்டெய்னர் கிரியேட் ஆகும். என்விரான்மெண்ட் வேரியபிள்னா ஒண்ணும் கிடையாது, ஒரு இன்புட் மாதிரி தான். ஓகே, அதை நான் இன்னும் டெப்தா வேற வேற எக்ஸாம்பிள்ஸ்ல வரக்கூடிய செஷன்ஸ்ல நான் காட்டுறேன். சோ இந்த இடத்துல நான் ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணாதான் எனக்கு கிரியேட் ஆகும். இந்த கண்டெய்னர் ஆல்ரெடி ரெடி, ஆனா அது ஸ்டார்ட் பண்றதுல ப்ராப்ளம். அதை அப்படியே விட்டுருங்க. நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்றேன். சோ இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம்? docker rm remove கொடுத்து கண்டெய்னர் ஐடி. இதுவே ஃபோர்ஸ் ரிமூவ் எப்ப பண்ணுவீங்க? ரன்னிங் கண்டெய்னர் டெலீட் பண்றதா இருந்தா rm-f கொடுத்து ஃபோர்ஸ் ரிமூவ். இப்போ தேவையில்லை, கண்டெய்னர் டெலீட்டட். சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா மறுபடியும் அந்த இமேஜை யூஸ் பண்ணி புது கண்டெய்னரை கிரியேட் பண்ண போறேன். docker run -itd ஏன் தெரியுமா அதை நான் டெலீட் பண்ணேன்? ஆல்ரெடி டிபின்ற பேர்ல கண்டெய்னர் கிரியேட் ஆயிடுச்சு. அதனால அதே பேர்ல என்னால கிரியேட் பண்ண முடியாது. அதனால சும்மா அதை டெலீட்டே பண்ணிட்டேன். நேம் டிபினே கொடுத்துக்கலாம். ஹைஃபன் போர்ட் நம்பர் 3306:80 and followed by இமேஜோட பேரு MySQL. ஆனா அங்க என்ன ப்ராப்ளம்? என்விரான்மெண்ட் வேரியபிள் பாஸ் பண்ணணும். அதை எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னா -e பராமீட்டர் கொடுத்து இதுல போட்டுக்கலாம். நேம் கொடுத்தீங்க இல்லையா, நேம் கூடவே -e பராமீட்டர் கொடுத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் பாஸ் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். எதை வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். சும்மா நான் MySQL பாஸ்வேர்ட்னு சொல்லி ஆட் பண்றேன். MySQL password is equal to admin123. அவ்வளவுதான். சும்மா ஒரு வேல்யூவின் ஆட் பண்ணிட்டு இப்போ என் கண்டெய்னர் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆகணும். இதுல இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு. இப்ப டாக்கர் கீழே தெரியுது இல்லையா எல்லாருக்கும்? இது எனக்கு வேணும், அதனாலதான் நான் கிளியர் பண்ணாம வச்சிருக்கேன். டாக்கர் ps போட்டோம்னா MySQL கண்டெய்னர் ரன்னிங்ல இருக்குன்றத காமிக்குது. நம்ம டாக்கர் ரன்ன்ற கமெண்ட் கொடுத்தா என்ன காட்டணும்? ஆக்சுவலி அது என்ன நடக்கணும்? டாக்கர் ரன்ன்ற கமெண்ட் கொடுத்தா ஒரு கண்டெய்னரை ரன்னிங் ஸ்டேட்டஸ் வரைக்கும் கொண்டு வந்து விடணும். அப்படிதானே இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அப்புறம் எப்படி MySQL கண்டெய்னர் மட்டும் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வராம இருந்துச்சு? டாக்கர் ரன்னுக்கு பின்னாடி ஒரு ஹிடன் மீனிங் இருக்கு. டாக்கர் ரன்ன்ற கமெண்ட் என்னன்றது தெரியணும்னா உங்களுக்கு டாக்கருடைய லைஃப் சைக்கிள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது டாக்கர் கண்டெய்னர் லைஃப் சைக்கிள். ஒரு டாக்கர் கண்டெய்னர் நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அது என்னென்ன ஸ்டேட்டுக்கு எல்லாம் போகும்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுவும் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். இது இதுக்காக மட்டும் இல்ல, அடுத்து நீங்க குபர்னெட்டிஸ் படிக்கிறப்போ, அடுத்த அட்வான்ஸ்ட் டாபிக் படிக்கிறப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் டெப்தா புரியும். சோ டாக்கர் லைஃப் சைக்கிள். இப்போ ஒரு டாக்கர் கண்டெய்னர் நீங்க என்னென்ன ஸ்டேட்ல பாத்திருக்கீங்க இது வரைக்கும்? ரன்னிங் ஸ்டேட்ல பாத்திருக்கீங்க, எக்ஸிட் ஆன ஸ்டேட்டஸ்ல பாத்திருக்கீங்க, ரிமூவ் ஆகி பாத்திருக்கீங்க. அதேதான் இங்கேயும். சோ டாக்கர் கண்டெய்னர் லைஃப் சைக்கிள். சோ ஃபர்ஸ்ட் இமேஜ் ஃபைல் எழுதிட்டீங்க, ஃபைல இமேஜாவும் கொண்டு வந்துட்டீங்க. அந்த இமேஜ என்ன கமாண்ட் கொடுத்து நீங்க கண்டெய்னர் கிரியேட் பண்ணீங்க?
ரன் இமேஜ் கண்டெய்னரா போகணும்னா ரன் கமாண்ட் கொடுத்து நம்ம கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம்னா அந்த கண்டெய்னரை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இந்த 2 பேஜையும் தனித்தனியா பண்றதுக்கு பதிலா தான் என்ன கொடுத்துட்டோம், ரன் கமாண்ட் கொடுத்துட்டோம். ரன் கமாண்டோடைய வேலை என்னன்னா ஒரு கண்டெய்னரை கிரியேட்டும் பண்ணி ஸ்டார்ட்டும் பண்ணி அது ரன்னிங் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வந்துரும். நம்ம டைரக்டா இதை பண்ணிட்டோம். நீங்க ஒரு இமேஜ் இருக்குன்னா டாக்கர் கிரியேட்னு கொடுத்து ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்ணலாம் கண்டெய்னரா, அடுத்து ஸ்டார்ட் கமாண்ட் கொடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம். தனித்தனியா பண்ணாம டைரக்டா நம்ம டாக்கர் ரன் கொடுத்துட்டோம். அது எந்த போர்ட் நம்பர்ல ரன் ஆகணும்னு சொல்லிட்டோம், எந்த வேரியபிளோட ரன் ஆகணும்னு சொல்லிட்டோம், எந்த இமேஜ் கிரியேட் பண்ணணும்ன்றதையும் நம்ம சொல்லிட்டோம், ஷார்ட்டா முடிச்சிட்டோம். பட் இந்த சான்சஸும் இருக்கு. ஓகேவா? சோ கிரியேட் ஆன அந்த கண்டெய்னர் என்ன ஸ்டேட்டுக்கு போகலாம், ஆக்டிவா இருக்கக்கூடிய கண்டெய்னர் ஒன்னு ஸ்டாப் ஆகலாம் இல்லனா பாஸ் ஆகலாம். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஸ்டாப் பாஸ். இதுவும் ஒரு இன்டர்வியூ क्वेश्चन. இதுக்கு ஆன்சர் எல்லாம் நீங்க போட்டாலே வந்துரும். செக் பண்ணி எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லுங்க. டாக்கர் ஸ்டார்ட் வெர்சஸ் டாக்கர் பாஸ். ஓகே, இதெல்லாம் கண்டிப்பா எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க சொல்லணும். சோ பாஸ் ஸ்டாப் ரெண்டு ஸ்டேட்லயே இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸை நீங்க மறுபடியும் ரன் பண்ண வைக்கலாம், ஸ்டார்ட் கமாண்ட் கொடுத்து இல்லனா அன்பாஸ் கமாண்ட் கொடுத்து. சோ அவ்வளவுதான். அடுத்து ஸ்டாப் ஆன கண்டெய்னரை நீங்க ரிமூவ் பண்றதுனாலும் பண்ணலாம், இல்ல ஸ்டார்ட் பண்றதுனாலும் பண்ணலாம். சோ எனி சான்ஸ். சோ இதுதான் ஒரு டாக்கர் கண்டெய்னருடைய லைஃப் சைக்கிள். இது ஏன் நான் சொல்றேன்றது உங்களுக்கு அட்வான்ஸ்ட் கிளாஸ்ல தான் புரியும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கண்டெய்னர் நீங்க கிரியேட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், டைரக்டா ரன் கமாண்ட் கொடுத்து நீங்க கிரியேட். இதெல்லாம் வந்து கமாண்ட்ஸ். டாக்கர் கிரியேட், டாக்கர் ஸ்டார்ட், டாக்கர் ரன், டாக்கர் பாஸ், டாக்கர் அன்பாஸ், ஸ்டார்ட், ஸ்டாப், ரிமூவ், இதெல்லாம் கமாண்ட்ஸ். அந்தந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டுக்கு போகுன்றத அங்க கொடுத்திருக்கான் பாக்ஸ்க்குள்ள. ஓகேவா? சோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ டாக்கர் கண்டெய்னரை நீங்க ரீஸ்டார்ட் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடியும். ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுதுன்னா ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ற ஆப்ஷன் டாக்கர்ல இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ அதனாலதான் எனக்கு கண்டெய்னரை கிரியேட் மட்டும் பண்ணுச்சு, ஸ்டார்ட் பண்றப்போ அது ஸ்டார்ட் ஆகல. புரியுதா? ரன் கமெண்ட் கொடுத்தப்போ. இது வரைக்கும் இருக்கா டவுட் இருக்கா? மூணாவதா ஒரு சினாரியோக்கு நம்ம ஃபைல் பார்க்க போறோம். 2 ஃபைல் எழுதி காமிச்சிட்டேன். மூணாவது ஃபைல் என்ன அப்படின்னா சேம் ஒரு மெஷின் இருக்கு. அந்த மெஷின்ல டாக்கர் இன்ஜின் இருக்கு. டாக்கர் இன்ஜின்ல இப்போ ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகுது அப்படின்னா ஒரு யூசர் இருக்காங்க. இந்த யூசர் இப்ப இந்த கண்டெய்னருக்குள்ள எப்படி போய் ஒர்க் பண்ணலாம்? இப்ப நானே ஒரு யூசர் தான். நான் என் கண்டெய்னருக்குள்ள எப்படி போனேன்? மெஷின்குள்ள வந்து மெஷின்ல இருந்து exec கமாண்ட் கொடுத்துதான் நான் கண்டெய்னருக்குள்ள நேவிகேட் ஆனேன். அப்படி போனா அந்த யூசரால வேற என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு கண்டெய்னர் மட்டும் இல்ல, இன்னொரு கண்டெய்னருடைய ஐடி கொடுத்து ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப அது சேஃபா? சேஃப் இன் தி சென்ஸ் நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு யூசருக்கு நம்ம ஃபுல் ஆக்சஸ் எப்படியும் கொடுக்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு நான் அவரை மெஷின்குள்ள என்டர் ஆக விட்டுட்டு? இந்த யூசர் மெஷின்குள்ள என்டர் ஆகி மெஷின்ல இருந்து exec கமாண்ட் போட்டு அவங்க கண்டெய்னருக்குள்ள மூவ் ஆகுறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நான் என்ன காட்ட போறேன்னா, யூசர் டைரக்டாவே கண்டெய்னருக்குள்ள போயிடலாம். அவர் மெஷின்குள்ள வந்துதான் போக போறாரு. பட் எனிஹவ் அவருக்கு மத்த கண்டெய்னர்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் இல்லாத மாதிரி நான் செட் பண்ண போறேன். ஓகேவா? அதுக்கு ஒரு ஃபைல் நம்ம எழுத போறோம். எப்படின்றத காட்டுறேன். சோ எப்படின்றத பார்க்கணும்னா ஒரு ஃபைல் இருக்கு. லெட் மீ ஓபன். புதுசா ஒரு ஃபைல் எழுத போறோம். சோ புதுசா ஒரு டைரக்டரி, மேக் டைரக்டரி ஃபைல் ஃபார் நியூன்னு கொடுத்துக்கிறேன். இன்னொரு சினாரியோவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு அப்ப புரியும். இதுக்கு முன்னாடி யூசர் குட்டி வழியா வந்து இந்த மெஷினோட ஐபி அட்ரஸ போட்டு என்டர் ஆகி exec கமாண்ட போட்டு கண்டெய்னருக்குள்ள போனாங்க. இவ்வளவு நேரம் நான் பண்றதும் அதுதான். எனக்கு இந்த ஒரு கண்டெய்னர் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை கண்டெய்னர் வந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் மெஷின்ல ஃபுல் ஆக்சஸோட இருக்கேன். ஆனா அந்த மாதிரி நம்ம பண்ண போறது இல்ல இப்போ ஒரு யூசருக்கு. சோ இந்த யூசருக்கு நான் போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்றத பண்ண போறேன். இந்த யூசருக்கு போர்ட் ஃபார்வர்டிங் அப்படின்னு ஒண்ணு நான் பண்ண போறேன். இந்த மெஷின்ல நான் என்னென்ன போர்ட்ஸ் ஓபன் பண்ணிருக்கேன்? மெஷின்ல
EC2 மெஷின்ல என்னென்ன போர்ட்ஸ் ஓபன் பண்ணிருக்கேன்? ஆல் போர்ட்ஸ் ஓபன் பண்ணிட்டேன். ஓகேவா? எல்லா போர்ட்ஸுமே ஓபன்ல தான் இருக்கு, ஸ்பெசிபிக்கா கிடையாது. அந்த 65,000 போர்ட்ஸ்ல ஏதாவது ஒரு போர்ட்டை என் யூசருக்கு நான் செட் பண்ண போறேன். அதாவது இதுக்கு முன்னாடி அவர் இந்த மெஷின்குள்ள எப்படி என்டர் ஆனாரு? என்ன போர்ட் நம்பர்? 22. இது ஒரு லினக்ஸ் மெஷின் தானே. நான் தான் இந்த யூசர். 22ன்ற போர்ட் நம்பருக்குள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். 22 வழியா யார் வந்தாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அதுதான் இந்த மெஷினோட கண்டிஷன் இப்போ வரைக்கும். நான் எப்படி செட் பண்ண போறேன்னா, இனிமே இந்த யூசர் 2322 அப்படின்ற போர்ட் நம்பர் வழியா தான் வரணும். இது எனி போர்ட் நம்பர், சும்மா சொல்றேன். சோ 2323 இல்ல 2322 2222. ஓகே. சோ ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து, ஏதாவது ஒரு போர்ட் நம்பரை என் யூசருக்காக நான் ஓபன் பண்ண போறேன். அவருக்குன்னு ஒரு கிரெடென்ஷியலும் நான் கொடுக்க போறேன். அந்த கிரெடென்ஷியலை யூஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் அவங்க என் மெஷின்குள்ளேயும் என்டர் ஆவாங்க, கண்டெய்னருக்குள்ளேயும் என்டர் ஆவாங்க. இந்த போர்ட் நம்பர் மட்டும்தான்றதை நான் ஸ்பெசிஃபை பண்ணிடுவேன். ஸோ விச் மீன்ஸ் இதுக்கப்புறம் அவங்க 22ன்ற நம்பர் கொடுத்து, லைக் 22ன்ற போர்ட் வழியா மெஷின்குள்ள போக மாட்டாங்க. 2322ன்ற போர்ட் நம்பர் வழியா என் மெஷின்குள்ள வந்து மெஷின்ல இந்த போர்ட் நம்பருக்கு வந்தாலே அவங்க டைரக்டா என் கண்டெய்னர் தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. போர்ட் ஃபார்வர்டிங். அவங்க இந்த போர்ட் நம்பர் வழியா இதுக்கப்புறம் டைரக்டா கண்டெய்னருக்குள்ள மட்டும்தான் போக முடியும். வேற எந்த கண்டெய்னர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அவங்க டிஃபால்ட் போர்ட்டுக்குள்ளேயும் வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபைல் தான் நான் இப்ப எழுத போறேன். உங்களுக்கு இப்ப ப்ராக்டிகலா பாக்குறப்ப புரியும். சோ லெட் மீ இப்ப நான் என்னன்னு கிரியேட் பண்ண போறேன்னா, ஃபைல் ஃபார் SSHன்னு போடுறேன். SSH ஓட போர்ட் நம்பர் 22. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின். நீங்க EC2 மெஷின்ல இல்லதான் லினக்ஸோ உபுண்டுவோ ஏதோ ஒரு லினக்ஸ் பேஸ்ட் மெஷின்ல என்டர் ஆகிறதுக்கு ரீசன் யாரு? SSH தான். உங்களுடைய லேப்டாப்ல இருக்கக்கூடிய SSH லேப்டாப்ல கிடையாது. அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்? புட்டின்ற டூலை யூஸ் பண்ணி SSH போர்ட் வழியா உங்க மெஷின்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்க. சேம் தான் RDPக்கும். உங்க லேப்டாப்ல இருக்கிற RDP யூஸ் பண்ணி அந்த மெஷின்ல உள்ள RDPயோட கனெக்ட் ஆகுறீங்க. அந்த மெஷின்ல RDPன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் நம்ம என்டர் ஆகுறோம். ஓகேவா? அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. லினக்ஸ் மெஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய EC2 மெஷின்ஸ்ல SSHன்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். அந்த பேக்கேஜ் இருக்கிறதுனால தான் நம்ம SSH பண்றோமே அந்த மெஷின் கூட. இது என் லேப்டாப், இது என்னுடைய லினக்ஸ் மெஷின். இந்த லினக்ஸ் மெஷின்ல SSH ஃபைல் ஒண்ணு இருக்கு. SSH பேக்கேஜ் Amazon கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கான். அந்த பேக்கேஜ் இருக்கிறதுனால தான் நீங்க 22 போர்ட் வழியா உங்க மெஷின்குள்ள கனெக்ட் ஆகுறீங்க. அந்த பேக்கேஜ்ல வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா 22ன்றது தான் போர்ட் நம்பர். EC2 யூசர்னு வந்தா மட்டும்தான் நீ சர்வருக்குள்ள அலோவ் பண்ணணும். எல்லாமே அந்த ஃபைல்ல கான்ஃபிகர் ஆகி இருக்கும். கான்ஃபிக் அப்படின்னா பேக்எண்ட் ஃபைல்னு அர்த்தம். ஓகேவா? பேசிக்கா இது அடுத்த டூல்ஸ்லயும் நீங்க பார்க்க போறீங்க. தெரிஞ்சவங்களும் இருக்கீங்க. உங்க அதே எக்ஸாம்பிள், இப்போ உங்க போன் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? அந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நீங்க என்னென்ன கண்ட்ரோல் பண்றீங்க? அந்த போனோட பிஹேவியர் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றீங்களா? எந்த நெட்வொர்க்ல ரன் ஆகணும், எந்த அதான் என்ன சிம்ல ஒர்க் ஆகணும், அப்புறம் என்ன வால்பேப்பர் இருக்கணும், என்ன ரிங்டோன் இருக்கணும், கம்ப்ளீட் செட்டிங்கை நாம எங்க பண்றோம்?
செட்டிங்ஸ் ஆப்ல தான் பண்றோம். அதே மாதிரி இப்ப இந்த SSH பேக்கேஜ் எப்படி ஒர்க் ஆகணும்ன்றதுக்குன்னு ஒரு பேக்எண்ட் ஃபைல் இருக்கும். எந்த யூசர் வந்தா மட்டும் அலோ பண்ணணும், எந்த போர்ட் நம்பர்ல வந்தா மட்டும் அலோ பண்ணணும்னு சொல்லி எல்லாமே அதுல எனேபிள் ஆயிருக்கு. அதனாலதான் நம்ம 22 போர்ட் வழியா EC2 யூசர்னு போனா மட்டும் அலோ பண்ணும். லினக்ஸ் மெஷின்ல போய் உபுண்டுன்னு போட்டா வராது. அதெல்லாம் ஆல்ரெடி கான்ஃபிகர் ஆயிருக்கு. ஓகேவா? அதுலதான் இப்ப நான் சேஞ்சஸ் பண்ண போறேன். சோ SSH பேக்கேஜே நான் உங்களுக்கு காட்ட போறேன். சோ அதனால இங்க கொடுக்க போற ஃபைலுக்கு பேர் வந்து SSHன்னு கொடுக்குறேன். cd file for SSH. நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இதுல ஒரு ஃபைல் டாக்கர் ஃபைல் தான். ஃபார்மேட் இதுதான். இதுதான் நம்ம ரன் பண்ண போற டாக்கர் ஃபைல். இந்த ஃபைல்ல என்ன கொடுத்திருக்கு ஃபர்ஸ்ட்? இப்ப நம்ம ஒரு கண்டெய்னர் தான் கிரியேட் பண்ண போறோம். அந்த கண்டெய்னர் வந்து பேஸ் இமேஜ் உபுண்டுல இருக்கணும், பேஸ் OS வந்து உபுண்டுல இருக்கணும். அந்த பர்டிகுலர் கண்டெய்னருக்கு மெயின்டெய்னர் நான் தான். இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டுருங்க. ஃபோர்த்துக்கு வாங்க. என்ன கொடுத்திருக்கேன்? apt அப்டேட் பண்ணணும் ரெபாசிட்டரி. அடுத்து அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இன்ஸ்டால் பண்ணணும்? இதெல்லாம் எனக்கு வேண்டாம், சும்மா போட்டிருக்கிறது. நமக்கு என்ன மட்டும் இன்ஸ்டால் ஆனா போதும். நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னா SSH பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண போறோம். உங்க உபுண்டு மெஷினுக்குலாம் யார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டா? அமேசான் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்ததுனால தான் நம்ம கனெக்ட் ஆனோம்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இப்ப இந்த உபுண்டுவையும் யாராவது SSH கனெக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு தேவையான பேக்கேஜ் பேர் இதுதான். ஓபன் SSH சர்வர்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் இருக்கு. இந்த பேக்கேஜ் அந்த மெஷின்ல இருந்தா யார் வேணாலும் டைரக்டா SSH கனெக்ஷன் பண்ணலாம். புரியுது என்ன சொல்றேன்னு? உங்க மெஷினுடைய IP அட்ரஸ் கொடுத்து 22 போட்டீங்கன்னா, நான் 22ன்ற போர்ட் வழியா போனீங்கன்னா டைரக்டா அந்த மெஷினுக்குள்ள கனெக்ட் ஆகுற மாதிரி இந்த கண்டெய்னரை டைரக்டா ஆக்சஸ் பண்ண வைக்கிறதுக்குன்னு இதுக்குள்ள நான் SSH பேக்கேஜை கொண்டு வரேன். அந்த SSH பேக்கேஜ் பேர் தான் ஓபன் SSH சர்வர். அதையும் கான்ஃபிகர் பண்ணிட்டு அடுத்து அந்த ஃபைலை லைக் இந்த SSH நான் கஸ்டமைஸ் பண்ண போறேன். என்னன்னு கஸ்டமைஸ் பண்ண போறேன்னா செட் கமெண்ட். செட்ன்றது லினக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அர்த்தம். நோட்பேட் பிளஸ் பிளஸ் பார்த்திருக்கீங்களா இது வரைக்கும்? இல்ல சில பேர் இப்ப விண்டோஸ் 11 யூஸ் பண்ணீங்கனாலும் தெரியும். நோட்பேட் பிளஸ் பிளஸ் ஒரு நார்மல் நோட்பேட் மாதிரி தான். ஃபைல்ஸ் எல்லாம் எழுதலாம். இப்ப எனக்கு எந்த இடத்துல எல்லாம் நேம் இருக்கோ அங்கெல்லாம் இப்ப எனக்கு மலர்னு சேஞ்ச் ஆகும். என்ன பண்ணலாம்? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்னு பண்ணலாம். கண்ட்ரோல் F கொடுத்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ணி எந்த வார்த்தையோ அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணி ரீப்ளேஸ் வித் ரீப்ளேஸ் என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா மலர்னு ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தனா எங்கெங்கெல்லாம் நேம் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு ரீப்ளேஸ் ஆயிடும் மலர்னு. அந்த மாதிரி லினக்ஸ்ல செட்ன்ற கமெண்ட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அது என்ன ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னா இந்த SSH பேக்கேஜ்ல இதுக்கப்புறம் ரூட்னு யாராவது வந்தாலும் ஆக்சஸ் பண்ணணும். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நீங்க இதுக்கு முன்னாடி என்னன்னு கொடுத்துருக்கீங்க? உங்க லினக்ஸ் மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் EC2 யூசர் உபுண்டுன்னு போட்டா அலோ பண்ணுச்சு. டைரக்டா ரூட்னு போட்டா ட்ரை பண்ணி பாத்தீங்களா? போக முடியாது. அப்படி பண்ணலாம். அது பண்றதா இருந்தா SSHல கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணணும். See இதுதான் கான்ஃபிக் ஃபைல். நம்ம தான் பண்ணணும். அக்செப்ட் பண்ண வைக்கணும். ஓகேவா? அதாவது நீங்க டைரக்டா என்டர் ஆகணும்னா சோ SSH பேக்கேஜ்க்கு கான்ஃபிக் ஃபைல் ஒன்னு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? பேக்எண்ட் ஃபைல். அந்த பேக்எண்ட் ஃபைல்ல நான் சேஞ்சஸ் பண்ண போறேன். என்னன்னா இதுக்கு அப்புறம் ரூட் யூசரையும் நீ பெர்மிட் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிட் ரூட் லாகின் பண்றப்ப ரூட்னு கொடுத்தா கூட அலோ பண்ணணும். அந்த பேக்கேஜ்ல நான் அந்த மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ண போறேன். இவ்வளவு நாள் நம்ம பண்ணது எல்லாமே டிஃபால்ட் யூசரை மட்டும் தான் அலோ பண்ணுச்சு. அவங்க வச்சிருக்கிறது ஒரு ஃபார்மேட், நம்ம பண்ண போறது இந்த ஃபார்மேட்ல. சோ எந்த இடத்துல அது எடிட் ஆகும்னு பாத்தீங்கன்னா etc SSH அப்படின்ற பாத்துல SSHD config அப்படின்றது அந்த ஃபைலோட பேரு. இந்த ஃபைல்ல போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னும் இந்த எடிட்டிங் எல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த பர்டிகுலர் திங்ஸ் எல்லாம் மட்டும் ஹோல்ட்ல வைங்க. இப்ப டாக்கர் கிளாஸ் பாக்குறீங்க, எதெல்லாம் புரியலையோ அதை ஹோல்ட்ல வைங்க. இன்னும் நான் அதை டெப்தா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேற ஏதாவது சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது டூலை யூஸ் பண்றது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏதாவது புரியல நான் நோட் பண்ணி வைங்க. ஓகேவா? சோ SSHD
கான்ஃபிக்ன்ற ஃபைல்ல நான் என்ன சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா இதுக்கப்புறம் ரூட் யூசர் பெர்மிஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நானே செட் பண்ணிட்டேன். என்னன்னு செட் பண்றேன், ரூட் 1 2 3 யாராவது போட்டு வந்தாங்கனாலே என்டர் ஆகணும். இந்த மாதிரி நமக்கும் அவன் செட் பண்ணி வச்சிருப்பான். EC2-userன்னு போட்டு வந்தா என்டர் ஆகணும்ன்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நான் ரூட்னு போடுறேன். புரியுதா? அண்ட் இதெல்லாம் சேர்ந்து இப்ப நம்ம பண்ற இந்த கான்ஃபிகரேஷனுக்காக ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகும். மேக் டைரக்டரி வேர் ரன் அப்படின்ற ஃபோல்டர்ல SSH-ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அந்த ஃபோல்டர்ல இந்த பர்டிகுலர் கமாண்டை நான் ரன் பண்ண சொல்றேன். CMD-க்கும் ரன்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது இன்டர்வியூ கொஸ்டின். ரன்ன்ற கமாண்ட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், CMDன்ற கமாண்ட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும். நீங்க எழுதியிருக்கிற ஃபைல்ல 2 விஷயம் சொல்லிருக்கீங்க. ஒன்னு ரன் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்னு கமாண்ட் ஸ்டேட்மெண்ட். ரன்ன்ற கமாண்ட் எப்போ ரன்ன்ற ஸ்டேட்மெண்ட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபைல்ல இருந்து இமேஜ் வர்றப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆயிடும், அதாவது இமேஜ்ல ஆட் ஆயிடும். கமாண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா இமேஜ்ல இருந்து நீங்க எப்போ கண்டெய்னர் கிரியேட் பண்றீங்களோ அப்பதான் அந்த ஃபைலே ஆக்டிவ் ஆகும். கமாண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட்டே ரன் ஆகும். எப்போ யூஸ் ஆகும்ன்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எனக்கு இந்த ஃபைல்ல இருந்து இமேஜ் கிரியேட் ஆகுறப்போ இந்த ரன் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆக போகுது. இமேஜ்ல இருந்து எப்ப கண்டெய்னர் கிரியேட் ஆகிற டைம் வருதோ, ஸ்டார்ட் ஆகிற டைம் வருதோ அப்பதான் இந்த கமாண்ட்ன்றது எனக்கு ரன் ஆகும். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ற ப்ராசஸ் வரும்பொழுதுதான் இந்த CMD. இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நான் அது அப்கமிங் கிளாஸஸ்ல காட்டுறேன். நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க கீவேர்ட்ஸ். ரன் வந்து ஃபைல் இமேஜ் கிரியேட் ஆகுறப்போ, கமாண்ட் வந்து கண்டெய்னர் கிரியேட் ஆகுறப்போ ரன் ஆகும். ஓகேவா? அண்ட் எக்ஸ்போஸ்னு சொல்லி என்ன கொடுக்குறேன், இந்த பர்டிகுலர் நான் இன்ஸ்டால் பண்ற பேக்கேஜ்ல எப்படிதான் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும், 22 போர்ட் நம்பர். அதுக்கு பதிலா நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனா 22 நான் கொடுக்குறேன். அடுத்து இப்போ நாம இது என்ன கிரியேட் பண்ண போறோம்னா ஒரு இமேஜா கிரியேட் பண்ண போறோம். டாக்டர் பில்டு -t SSH இமேஜ் டாக்டர் ஃபைலோட பாத். இந்த தேர்ட் லைன்ல ஒன்னு ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தேர்ட் லைன் இல்லைன்னா கூட உங்களுக்கு ரன் ஆகும். ஒரு டைம் நான் இந்த ஃபைல் ரன் பண்றப்ப எனக்கு எரர் அடிச்சுது. டாக்கர் டெவாப்ஸ் இது எல்லாமே ஸ்டாட்டிக் கிடையாதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அப்படி ஒரு டைம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு எரர் வந்துச்சு. ஸோ அது என்ன எரர்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதை போடுங்க, பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ண சொன்னதுனால நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். மேபி இப்ப இருக்கக்கூடிய வெர்ஷன்ஸ்க்குலாம் அது இல்லாம கூட நீங்க ரன் பண்ணலாம். இந்த ஃபைலை நான் ஷேர் பண்ணும்போது நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா அந்த எரர் ஸ்டேட்மெண்ட் அப்படியே காப்பி பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க. அந்தந்த பர்டிகுலர் இஷ்யூஸ்க்கு சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு அப்பவே போட்டிருப்பாங்க, நீங்க செக் பண்ணிக்கலாம். இது வந்து மாறிட்டே தான் இருக்கும், அதனால இந்த எரர் தான் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. எப்படி ரிசர்ச் பண்ணணும்ன்றது வேணா என்னால சொல்ல முடியும். இப்ப என்ன கிடைச்சிருச்சு, இமேஜஸ்ல என்ன இருக்கு, SSH இமேஜ் டன். இப்ப நான் இதை வந்து கண்டெய்னரா ஹோஸ்ட் பண்ணணும். டாக்கர் ரன் -itd -name SSH கண்டெய்னர் -p. இது எந்த போர்ட் நம்பர்ல இப்ப எக்ஸ்போர்ட் ஆகணும், என் கண்டெய்னருடைய போர்ட் நம்பர் என்ன 22 சொல்லிட்டேன். என் கண்டெய்னர்ல உள்ள SSH பேக்கேஜை எப்படி அவங்க ஆக்சஸ் பண்ணலாம், 22 போர்ட் நம்பர் வழியா ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு என்னுடைய மெஷின் போர்ட் ஹோஸ்ட் போர்ட் என்ன நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். நான் 2322 கொடுக்குறேன். ஸோ வந்து இது என்னோட ஹோஸ்ட் போர்ட், இது என்னோட 22ன்றது என் கண்டெய்னர் போர்ட், 2322ன்றது என் ஹோஸ்ட் போர்ட், அண்ட் ஃபாலோட் பை இமேஜ். அதே பேர்ல ஆல்ரெடி இருக்குன்றது வந்துச்சு. ஸோ அதனால நான் வேற பேர் கொடுத்துக்கிறேன், SH கண்டெய்னர் 1. ஆக்சுவலி என்னன்னா என்னோட மெஷின்ல தான் ஆல்ரெடி 22ன்றது யூஸ் இருக்குல்ல. சித்தார்த் அங்கதான் லாஸ்ட் முடிஞ்சிச்சா? என்ன பேசுனீங்க, டெமோ ஓவரா?
அப்படியா? உங்களுக்கு டெமோ கிளாஸ் தானே கேட்டீங்க நீங்க? ஆமா அது தெரியும். அப்படியா? எப்ப சேர்ந்து? ஃப்ரைடே இல்லாட்டி மண்டே அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. என்ன டைமிங்? ஓகே. சோ ஆல்ரெடி என்னுடைய ஹோஸ்ட்ல என்ன போர்ட் யூட்டிலைஸ் ஆயிருக்கு? சோ அதனால இதை நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்துருக்கோம். 22ன்ற போர்ட் யூஸ் ஆயிருக்கு. அதனால நான் 23 22ன்றத வந்து என் மெஷின்ல எடுத்துக்கோ, 22 என் கண்டெய்னருக்கு அசைன் பண்ண சொல்லி நான் கொடுத்துருக்கேன். என்ன ஆயிடுச்சு? docker எஸ் SSH கண்டெய்னர் ரெடி. என் மெஷின்ல கிரியேட் ஆன இந்த SSH கண்டெய்னரை 23 22 போர்ட் வழியா போனா மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப இந்த மெஷினை நான் எந்த போர்ட் வழியா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன்? இந்த லினக்ஸ் மெஷின் 22ல ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இப்படி போனா டைரக்டா அந்த கண்டெய்னரை நம்மளால ரீச் பண்ண முடியாது. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ஐபி அட்ரஸ் எடுத்துக்கோங்க. எந்த மெஷினோ அந்த மெஷினுடைய ஐபி அட்ரஸ் புட்டி, ஏன்னா எஸ்எச் தான் பண்ண போறீங்க. அப்ப கண்டிப்பா நீங்க புட்டி வழியா தான் போகணும். புட்டியில போயிட்டு ஐபி அட்ரஸை கொடுத்து இந்த ஹோஸ்ட் மெஷின்ல எந்த போர்ட் வழியா போக போறீங்க? 2322. ஆனா நம்ம இவ்வளவு நாள் போனது என்ன நம்பர்? 22. சோ இப்ப கொடுத்து நான் அப்படியே டைரக்டா கொடுக்குறேன். நீங்க கீலாம் எதுவும் கிரியேட் பண்ணல. யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஆல்ரெடி அந்த கண்டெய்னருக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட்? ரூட் 123. இப்ப நான் ஓபன் கொடுக்குறேன். யூசர் நேம் என்ன? ரூட். பாஸ்வேர்ட் அங்க டைப் ஆகாது. எங்க இருக்கும்? கண்டெய்னர்ல இருக்கும். சோ மெஷின்குள்ள என்டர் ஆகாம டைரக்ட் கண்டெய்னர் ஆக்சஸ் கொடுக்கிறதுக்காக அந்த கண்டெய்னருக்குள்ள சும்மா SH பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி வச்சேன். இப்ப SH பேக்கேஜ் நம்மளுடைய மெயின் காம்பனன்ட் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் கனெக்ஷன் தான். இப்போ இந்த கண்டெய்னர்ல நீங்க என்ன வேணாலும் லான்ச் பண்ணிக்கலாம். அப்பாச்சி லான்ச் பண்றது, என்ஜினிக்ஸ் லான்ச் பண்றது, மைசீக்வல் லான்ச் பண்றதுன்னு ஒரு நார்மல் கண்டெய்னர் மாதிரி நீங்க இதை யூஸ் பண்ணலாம். நான் ஏன் SH காமிச்சேன் அப்படின்னா, கனெக்ஷன் எப்படி நடக்கும், ஒரு யூசருக்கும் கண்டெய்னருக்கும் டைரக்ட் ஆக்சஸ் எப்படி நடக்கும் வித்தவுட் கெட்டிங் இன்டு மெஷின் வழியா ஒரு போல மெஷினோட ஐபி அட்ரஸ் கொடுத்தா போர்ட் ஃபார்வர்டிங் நடந்துச்சு. புரியுதா? இல்லையே, ஆல் கண்டெய்னர்ஸ் தான் காட்டும். இப்போ என் கண்டெய்னர் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. இங்க பாருங்க. ஆமா ஆமா, நான் இப்ப கண்டெய்னருக்குள்ள தான் இருக்கேன், மெஷின்ல இல்ல, கண்டெய்னர்ல இருக்கேன். இப்ப இங்க வந்து நீங்க இது என்ன ஓஎஸ், என்ன ஓஎஸ்ல கிரியேட் பண்ணேன்? உபுண்டு. இதுல நீங்க apt கமாண்ட் போட்டு என்னனாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னர் உங்க கண்டெய்னர் இப்போதைக்கு. ஓகேவா? டிஃபால்ட் 22 தான் எடுத்துக்கும். நான் மாடிஃபிகேஷன் பண்ண கண்டெய்னர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். கண்டெய்னர் ரன் ஆகுது. ஜஸ்ட் தட் நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது. போர்ட் எக்ஸ்போஸ் பண்ணணும். நான் மறுபடியும் வந்து ரன்னிங் கண்டெய்னருக்கு நான் போர்ட் எக்ஸ்போஸ் பண்ணனும்னா நமக்கு ஃபைல் போயிட்டு எடிட் பண்ணிட்டு கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா சேஞ்சஸ் அப்டேட் ஆயிடும். ஓகேவா? ஆனா நம்ம ஃபைல்ல போர்ட் கொடுக்கல. நம்ம டாக்கர் என்னதுன்னு ஃபைல்ல தான் கொடுத்திருக்கேன். என் கண்டெய்னர் எந்த போர்ட்ல எக்ஸ்போஸ் ஆகணும்ன்றதுக்கு நான் ஃபைல்ல தான் கொடுத்திருக்கேன். இந்த கண்டெய்னர் யூசுவலா அப்பாச்சி இருக்கு. ஆமா, அப்பாச்சில வந்து 8080 அதெல்லாம் வந்துட்டு நான் டாக்கர் பிரிண்ட் ஃபைலே எடுத்துட்டேன். அப்பாச்சில இருந்து எடுத்துட்டேன். எனக்கு வந்து போர்ட் எக்ஸ்போஸ் பண்ணனும். கண்டெய்னர் ப்ராசஸர் ஓடுது இல்ல, ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க போர்ட்டை மாத்திட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ப்ராசஸர் ரன்னிங்ல இருக்கிறப்ப ஏதாவது போர்ட் நம்பர் சேஞ்சஸ் பண்ணனும்னா ரன்னிங் ப்ராசஸர் லிஸ்ட் எடுத்து, இல்லனா இதுல அதான் டாக்கர் டாப் கமாண்ட் எடுத்து அந்த ப்ராசஸர் ஐடி உள்ள ப்ராசஸரை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் போர்ட் நம்பரை மாத்திட்டு. சோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? ஆன்லைன் புரியுதா இது? எஸ் மேம், ஓரளவுக்கு. பட் அது ஸ்டார்டிங் இன்ட்ரோ செஷன். ஓகே ஓகே ஓகே. சோ இதுக்கு அப்புறம் நீங்க இதுல பார்க்க வேண்டிய கண்டென்ட் என்ன அப்படின்னா வால்யூம்ஸ். சொல்லுங்க. அதான் அந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன் நீங்க அடுத்த பேட்ச்ல வீடியோ இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பேட்ச் வர லேட் ஆகும். நீங்க பெட்டர் அந்த இன்ட்ரோவை வீடியோலயே பாத்துருங்க. ஓகே சரி. ஓகேவா? பாத்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரைடே இருக்கும். ஃப்ரைடேக்குள்ள இத ஆட் ஆக பாத்துக்கோங்க.
ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது இதுல வால்யூம்ஸ் இன்னும் நம்ம ஆட் பண்றது எப்படி, கண்டெய்னருக்கு தேவையான ஸ்டோரேஜ் எல்லாம் எப்படி கொடுக்கறது, நெட்வொர்க் எப்படி அசைன் பண்றது, அது மட்டும் இன்னும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதோட டாக்கர் ஓரளவுக்கு நீங்க ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம கியூபர்னெட்டிஸ் பாக்குறப்ப இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன பார்த்தோமோ இதுவே உங்களுக்கு பேசிக்ஸ் தான். இது தெரிஞ்சுக்கோங்க நல்லா. கன்ஃபியூஸ் ஆகுது ரொம்ப? கொஞ்சம் இல்ல, நிறையவே கன்ஃபியூஸ் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அதை விடாம ஏதாவது புரியல அப்படின்னா எனக்கு நீங்க சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா நீங்க சில பேர் ஃபர்ஸ்ட் டூலே டாக்கர் தான் பாக்குறீங்க. அதுக்கு டாக்கர் கஷ்டம்லாம் நான் சொல்லிட மாட்டேன். டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கிறதுனால அப்படி தெரியுது. ஓகேவா? எப்படி பார்த்திருந்தாலும் இந்த டாக்கரை நீங்க கடைசியா பார்த்திருந்தாலும் இப்படிதான் உட்காந்துருப்பீங்க. சோ அது கொஞ்சம் அந்த டேர்ம்ஸ் அப்படின்றதுனால நமக்கு அந்த ப்ராப்ளம். ஓகே, I'll stop recording.